இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வருஷக்கணக்கில் பிரச்சனை இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் சைனா நம்ம இந்தியாவை சுத்து போட்டுச்சுன்னு சொன்னால் அவங்கள நம்ப முடியுமா? ஆமாங்க. ஸோ இது வந்து வேலை 10 வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் மூலிமா என்ன எக்ஸாக்டாக அப்படின்னா இந்தியன் ட்ரேட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவுக்கு வர குட்ஸ் எல்லாமே இந்தியன் ஓஷன் வழியாக தான் மெஜாரிட்டி வரும், 80%. அண்ட் சைனா அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க வச்சிருந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மலாக்கா ஸ்ட்ரெயிட்ஸ் வழியாக தான் அவங்களுக்கு வந்து ட்ரேட் ரூட் வந்து ஃபார்ம் ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவங்க எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகிடும். அண்ட் மோர் ஓவர் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தது. ஸோ இதனால் வந்து அவங்க புதுசாக ஒன்று உருவாக்கணும், நிறைய நெட்வொர்க்கிங் நிறையா உருவாக்கணும் அப்படின்றதுக்காக பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இது எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்ஷியன் சில்க் ரூட்டை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோன்றாங்க. சைனா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏன்ஷியன் சில்க் ரூட் அப்படின்றது யூரோப்லேருந்து சைனா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து இருந்தது. ஸோ அதே ரூட்டை வந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். இதனால் நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு ட்ரேட் வந்து ஈஸியாக வந்து ஆக்சசபிளாக இருக்கும், எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதை மெஜாரிட்டியாக எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்தியன் ஓஷன் சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸ் அண்டு அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ் ஆரம்பித்தாங்க. அண்ட் மோர் ஓவர் அதை புல்லப்பும் பண்ணிட்டாங்க அந்த கண்ட்ரீஸை உள்ள. அண்ட் யூரோப்பியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸையும் புல்லப் பண்ணி கிட்டத்தட்ட 150 கண்ட்ரீஸ் இப்போ வரைக்கும் அந்த ப்ரோக்ராமில் பார்ட்டாக இருக்காங்க. இதில் எக்ஸாக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கண்ட்ரீஸ்லேயே போயிட்டு நாங்கள் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி தரோம், லைக் போர்ட்ஸை டெவலப் பண்ணுறதா இருக்கலாம், பிரிட்ஜஸை கட்டுறதா இருக்கலாம், டனல்ஸை டெவலப் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி அந்த கொலாட்ரல் செக்யூரிட்டி வந்து அவங்களோட அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணிடுறாங்க. ஸோ நாங்கள் இந்த டெவலப் பண்ண விஷயம் எல்லாமே எங்களுக்கு வந்து சொந்தம். இந்த சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாமே லாக் ஆகிட்டாங்க. ஸோ இந்தியாவை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து எல்லா கண்ட்ரிஸோட போட்டையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ எப்போ வார் டைம் அப்படின்னாலும் சைனா வந்து இந்தியா ட்ரேடையும் வந்து உடைக்கலாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உதாரணத்துக்கு கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேலே பாகிஸ்தானு, பங்களாதேஷ், மியான்மர், அப்புறம் மலேசியா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸ், ஸ்ரீலங்கா, இந்த கன்னியா, அப்புறம் கிரீஸ் அந்த சைடு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இந்த போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிலிட்ரி பேஸாக கூட மாறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தெல்லாம் பற்றி? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு லைக் போட்டு